உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நாம் வந்திருக்கிறோம். அதோடு கூட ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் ஏங்கி வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பை நமக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவ பாதுகாப்பு, தேவ சமாதானம், தேவ கிருபை ஆண்டவர் தருகிறார். அந்த காலை நேரத்துல நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருந்ததல்லவா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமாதானம் நம்ம கூட இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ கிருபை நம்ம கூட இருந்தது. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டும்? அவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இப்ப நான் ஒரு வார்த்தையை 3 தடவை சொல்ல போகிறேன். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர் சொல்லும் பொழுது நீங்க எல்லாரும் அவர் நாமும் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர் சொல்லும் போது அவர் நாமும் துதிக்கப்படுவதாக. நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நாமும் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நாமும் துதிக்கப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்ல போகிறோம். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நாமும் துதிக்கப்படுவதாக. ஏன்னு சொன்னா துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறது, துதிக்க துதிக்க பலவீனங்கள் மாறுகிறது. ஆண்டவரை உண்மையிலே அன்பு கூர்ந்து எபினேசரா, எல்ரோயா, யெகோவா ராஃபாவாய் எங்களை வழி நடத்துகிறீர் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நம்ம பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் எபினேசர், நீர் எல்ரோய், நீர் யெகோவா ராஃபா. ஆண்டவரே, நீர் ஆவியானவராய் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை உற்சாகமா ஆண்டவரே, பலன் தருகிறவரே, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் சொல்லுவோமா? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை தேவ மகிமை கடந்து வருவதாக, தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லும். என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்லோரே, எல்லோரே, என்னை கண்டீரே,
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் நம்முடைய பலவீனங்கள் அறிக்கை செஞ்சு ஆராதனை பாவங்களை அறிக்கை செஞ்சு ஆராதனை. ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக, முழுவதும் கழுவினீராக. ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அவருக்கு அப்படியே சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீதனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நீதனும் நீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை ஆராதனைக்குரியவர், மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். அவர் ஒரே தேவன் நீர். அவருக்கு நம்ம சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீதனும் நீரே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அவர் ஆராதனைக்குரியவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். அவர் ஆவியானவராய் இப்ப உலாவிக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வந்தா வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறும், காடானது பயிர் நிலமாய் மாறும். ஆமா, ஆண்டவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்லுகிற ஆண்டவர். ஒருவேளை நம்ம நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம், இழப்புகள் மத்தியில வந்திருக்கலாம், கவலையோடு கூட வந்திருக்கலாம், போராட்டங்களோடு கூட வந்திருக்கலாம், உபத்திரவங்களோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் பவுலடியார் சொல்றாரு, நான் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். காரணம், ஆண்டவரே எனக்கு ஜீவனா இருக்கிறார், ஆண்டவரே என்னுடைய சிந்தனையா இருக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் சொல்லலாமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை எல்லாரும் எல்லாரும் டோட்டல் சரண்டர் அப்படி எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் சொல்றாரு, சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்சேனா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்துல ஓடும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாஞ்சையோடு கேட்கலாமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன், மரணநிலத்தில் ஆறுகளை ஊற்ற செய்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இறங்குவீராக. ஆமா, ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது முதலாவது ஆண்டவர் வழி காட்டுகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே வழி காட்டுவீராக, சமாதானத்தை தருவீராக, புது பலன். இன்னைக்கு நம்ம மகிழ்விக்கு மண்ணால கேட்டோல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடையும், கழுகுகளை போல எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம வாழ்க்கையில இளைப்பு கிடையாது, நம்முடைய வாழ்வில் சோர்வு கிடையாது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை சரி பண்ணுகிற தேவன், நம்மை புடமிடுகிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நாங்கள் விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆவியானவர். அப்படியே ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து சொல்லலாம், உம்மால் கூடும் எல்லாம்
ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேங்க்யூ. எல்லாரும் சொல்லுங்க. ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, இப்போது சொல்லுவீராக. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லாம் சொல்லுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, மனதின் ஆழத்துல சுகத்தை கட்டளையிடுகிற தேவன், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா. ஆமென். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா. ஆமாண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. எல்லாரும் சொல்லுவோமா? தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணி. ஆமாண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் அசைவாடும் பொழுது நீர் எங்களை உடைக்கிறீர் சுவாமி, எங்களை உருக்குகிறீரப்பா, எங்களை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உடைக்கப்பட வேண்டிய இடத்துல உடைக்கவும், உருக்கப்பட வேண்டிய இடத்துல உருக்கவும், தேவன் விரும்புகிற கனமுள்ள பாத்திரமாய் உருவாகவும் உம்முடைய வசனங்களை எங்களுக்கு தருவீராக. அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவன் அருளுகிற கிருபையும் சமாதானம் ஆறுதலும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஈஸ்டர் பண்டிகையை நாம் முடித்து இன்றையோடு 43 நாட்கள் ஆகிறது. எத்தனை நாட்கள் ஆகுது? 43 நாட்கள் ஆகிறது. இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது. பெந்தேகோஸ்தே திருநாள், த பர்த்டே ஆஃப் த சர்ச், திருச்சபையின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு இன்னும் 7 நாட்கள். பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50வது நாள் என்று அர்த்தம். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே நாள் வரையும் இருக்கிற நாட்களை நாம் பார்க்கும் பொழுது 50 நாட்கள். இந்த 50 நாட்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் நாம் வாசித்த அருமையான வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்குது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாள் அளவும் சீஷர்களுக்கு தம்மை உயிர்த்தெழுந்த தேவனாக வெளிப்படுத்தி அவர்களுக்கு ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து திட்டமாய் போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த 43 நாட்களிலே 40 நாட்கள் வரைக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? தம்மை உயிர்த்தெழுந்த தேவனாக சீஷர்களுக்கு காட்டி அவர்களை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த 40வது நாள் முடிவில் என்ன நடக்கிறது? கலிலேயாவில் இருக்கிற அவர்களை ஆண்டவர் அழைத்து வந்து, நான் பரலோகத்துக்கு ஏறி செல்ல போகிறேன் என்று சொல்லி அசென்ஷன், பரலோகத்திற்கு ஆண்டவர் ஏறி செல்கிறார். அடுத்த இடைப்பட்ட நாட்கள் 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவரை நான் உங்களுக்கு அருளி செய்வேன். அப்படின்றால் திருச்சபை வரலாற்றிலே இந்த 40 நாளுக்கு பிறகு இந்த 10 நாட்கள் 50 நாட்கள் காத்திருக்கும் நாட்களாக திருச்சபைக்கு நம்முடைய சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 40 நாட்கள் முடிந்த பின்பதாக இந்த 10 நாட்கள் சீடர்கள் காத்திருந்தது போல
நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபைக்கு இந்த நாட்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த நாட்களுக்கு என்ன பேர்? காத்திருக்கும் நாட்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கும் நாட்கள். சரி, அப்படி என்றால் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது நாம் சொன்ன மகிழ்விக்கும் மன்னா நமக்கு ஞாபகம் வரும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். நான் எப்பொழுதுமே திருமுறையை வாசிக்கும் பொழுது, நான் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்முடைய திருமுறைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மேலிருந்து நம்ம அப்படியே வாசிட்டு வரோம். 42ஆம் வசனம், 43ஆம் வசனம், 44ஆம் வசனம் அப்படி வாசிட்டே வரும். ஆனால் நீங்கள் திருமறையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பகுதிகளில் கீழே இருந்து நம்ம மேலே போனோம்னா இன்னும் ரொம்ப தெளிவாக விளங்கிக்கலாம். எனவே நான் எப்பவுமே சொல்வேன், மேலிருந்து நீங்கள் வாசிட்டு வாங்க, 42, 43, 44 வாசிட்டு வாங்க. கீழே இருந்தும் 44, 43, 42, 41, 40 அப்படின்னு நீங்கள் போனீங்கனாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏசாயா 40, 30 இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள், மொனாட்டனஸை சொல்லி முடிச்சிடும். ஆனால் இப்படி நீங்கள் உட்காந்து தியானிக்கும் போது எப்படி தியானிக்கணும் தெரியுமா? நான் நடந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது, ஓடுனாலும் இழப்படையக்கூடாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன தேவை? ஒரு புது பலன் தேவை. அப்படின்னா அந்த புது பலன் தேவை என்னன்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கு. வாசித்து பாருங்களேன், 31ஆம் சங்கீத 31ஆம் வசனத்தை கீழே இருந்து எல்லாரும் சத்தம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கு. அப்படின்னா பைபிளை நீங்க வாசிக்கும் போது இப்படி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களோட பேசுகிறதா இருக்கும். பல வேளை நம்ம செய்வோம், ஆண்டவரே நான் சோர்ந்து போகக்கூடாது சுவாமி நம்ம நினைப்போம், ஆனால் நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் இப்படி நீங்கள் வாசித்து பாருங்க, நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் பலவீனம் அடையக்கூடாது. அப்படின்னா எனக்கு என்ன தேவை? ஐ நீட் அ ஸ்ட்ரென்த். அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நான் எங்கே போவேன்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் ஒரு நாள் வீணா போகாதியா. பழைய பெரிய பெரிய மிஷினரிமார்களும் சரி, பெரிய பெரிய பிரசங்கிமார்களும் சரி, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ எவ்வளவு ஓடினாலும் ஓடுப்பா, எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் ஊழியம் செய், ஆனால் உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை நீ விட்டு விட்டாய் என்றால் நீ ஓடுவ, ஆடுவ, பாடுவ, எல்லாம் செய்வ, ஆனால் அது அர்த்தமுள்ளதாய் இருக்காது சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்காமல் 1000 காரியம் செய்யலாம், ஆனால் அது ஆசீர்வாதமாய் இருக்காது. அப்படின்னா இன்னைக்கு நீங்க மனசுல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் ஐ வில் ஃபிக்ஸ் அ டைம், ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் இளைப்படைவேன். ஏன் தெரியுமா? ஐ நீட் அ ஸ்ட்ரென்த், ஐ நீட் அ ஸ்ட்ரென்த். உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது அவசியம். எனவே இந்த 10 நாட்கள் காத்திருப்பு நாட்கள், ஆண்டவருக்குள் புதுபலன் அடைகிற நாட்கள். இந்த 10 நாட்கள் மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய காரியம், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன், 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 காத்திருப்பேன். அப்பொழுதுதான் நான் புதுபலன் அடைவேன் என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன காரியத்தை நான் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 1989ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி என்னுடைய இறையியல் படிப்பை முடித்தேன். ஒரே ஒரு நாள் கேப், 10ஆம் தேதி எனக்கு ஒரு கிராமத்திலே ஊழியனாக நான் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரே நாள் முடித்த உடனே அடுத்த வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி நான் அந்த கிராமத்துக்கு போகணும், இருக்கன்குடி என்கிற அந்த கிராமத்திற்கு போகணும். அது வரைக்கும் பட்டணத்திலே அப்பா அம்மாவோடு வாழ்ந்தவன், வீட்டில் பெட் காஃபி பெட்டுக்கே வந்துடும், டைனிங் டேபிளில் உட்காந்தா 3 நேர சாப்பாடு வந்துடும், ஸ்நாக்ஸுக்கு தேவை பஞ்சமே இல்லை, இப்படி எல்லா காரியங்களும். ஆனால் ஊழியத்தின் நிமித்தமாய் அடுத்த நாளே ஒரு பெரிய மாற்றம். ஒரு கிராமம், தனிமை, குடிசை வீடு, டாய்லெட் இல்லை, அந்த வீட்டுக்கு கதவு கூட இல்லை, சாக்கு துணியை போட்டு மறைத்திருக்க வேண்டும், சமைப்பதற்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
அடுத்த வெள்ளிக்கிழமை கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை போய் ஆராதனை முடிச்சிட்டேன். சனிக்கிழமை காலையில் மதுரை பஸ்ஸை பார்த்தேன். ஃபஸ்ட்டு பஸ் இருக்கங்குடிக்கு வந்துச்சு. பார்த்த உடனே அந்த பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்த உடனே அந்த பஸ்ஸை ஏறி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா நேற்று தான் உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடும், நீ இன்னைக்கு காலங்காத்தால வந்து நிற்கிறியாடா, 10 மணிக்கு வந்து நிற்கிறியாடா கேட்குறாங்க. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்துட்டேன். சரி நான் இருந்துக்கிறேன், இன்னைக்கு சாயங்காலம் கடைசி பஸ்ஸுக்கு நான் போய்க்கிறேன், நான் இருக்கங்குடிக்கு போய்க்கிறேன்னு போயிட்டேன். அதே போல் கடைசி பஸ்ஸுக்கு போயிட்டேன். ஆராதனை 3 கிராமத்தில் ஆராதனை முடித்தேன். முடித்த உடனேயே மதுரைக்கு திருப்பி ஓடி வந்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா திருப்பி கேட்குறாங்க, என்னடா அப்படியே? என்னால் தனிமையாக இருக்க முடியல, என்னால் தனிமையாக இருக்க முடியல. உண்மையிலே என்னால் தனிமையாக இருக்க முடியாத நாட்கள். 2-3 வாரங்கள் இதே தான் நடந்துச்சு. எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. நான் கொண்டு போன தூக்குச்சட்டியோட எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துருப்பாங்க, திங்கக்கிழமை கொடுத்துருப்பாங்க. அப்படியே அந்த தூக்குச்சட்டியோட வந்துடுவேன் நான். எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, மத்தியானம் வருவாங்க, சாப்பிட வருவாங்க. நான் வீட்டு வாசலில் உட்காந்துருப்பேன். ஏன்னா சாவி அவங்க போட்டு கொண்டு போயிருப்பாங்க. வாசலில் உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா வந்துட்டேன்? என்னமோ மாதிரி இருந்துச்சு, நான் வந்துட்டேன். பயம், கஷ்டம், பலவீனம். 2-3 வாரங்கள் முடிந்ததுக்கு அப்புறமேல எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, டேய் நீ கட்டாயம் இதில் பழகிக்கணும்டா, அப்படின்னா தான் ஊழியம் செய்ய முடியும், நீ போடா அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது எங்கள் தாத்தாலாம் இருந்தார். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன் தனிமையில் கடவுளுடைய சமூகத்தில் காத்துரு. நீ உன் தனிமையின் நேரத்தில் கடவுளுடைய சமூகத்தில் காத்துரு. உண்மையில் நான் சொல்கிறேன், சின்ன வீடு, ஒரு சின்ன ஜன்னல், அந்த சின்ன ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா ஆலயத்துடைய சிலுவை தெரியும். பல நாட்கள் எப்பொழுதெல்லாம் தனிமை வரும்பொழுது, எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போவேனோ அப்போல்லாம் முழங்கால் படிட்டு அந்த சிலுவையை நோக்கி பார்த்து எனக்கு தெரிந்த பாமாலை கீர்த்தனை எல்லாம் விரிச்சு சத்தமாக பாடுவேன். பாடி அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருப்பேன் நான். ஆண்டவர் எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு பலத்தை தாங்க சுவாமி. ஆனால் கண்ணீர் விட்டு அழுது முடித்து சில மணி நேரம் கழித்து ஜெபிச்சுட்டு எந்திரிச்சக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கடவுள் எனக்கு ஒரு புது பலனை தந்தது போல இருக்கும். ஒரு 3 நாள் ஓடுவேன், அதுக்குள்ளே திருப்பி மதுரையை ஞாபகம் வரும். திருப்பி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பலவீனங்கள் சந்திக்காத மனிதனே இல்லையா? இன்னைக்கு உட்காந்துருக்க உங்களுக்கு எத்தனையோ பலவீனம் இருக்கும். ஆனால் இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் தட் பலவீனம், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி காத்திருந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையில் இன்னைக்கு 33 ஆண்டுகள் ஊழியத்தை செல்வதற்கு எனக்கு வசதியாக இருந்தது. என்னுடைய 40வது வயசில் இங்கிலாந்துக்கு போய் நான் படிக்க போனேன். நான் இங்கிலாந்துக்கு போய் நான் படிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் தெரியாது. அங்கே போய் தான் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன். மணிக்கணக்காக உட்காந்து அப்படியே எழுத்து கூட்டி அடிப்பேன். ஸ்க்ரீனில் வரும், ஒரு பேஜ் அடித்து முடிச்சிருப்பேன். நான் அடித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு சுவிட்சை பற்றும், அப்படியே டிஸ்பிளேல எல்லாமே மறந்துடும். தேமி அழுவேன். ஏன் சாமி எனக்கு இந்த 40வது வயசில் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த 40வது வயசில் எனக்கு இந்த கஷ்டம்? எதற்கு எனக்கு இவ்வளோ சோதனைகள்? உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்போல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொல்கிற காரியம், டே கடவுள்கிட்ட ஞானத்தை கேள்றா, கடவுள்கிட்ட ஞானத்தை கேளு. பல நாட்கள் இங்கிலாந்து தேசத்தில் முழங்கால் படிட்டு ஆரம்ப நாட்களில் அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவரே நான் இங்கே வந்திருக்கிறேன், இந்த படிப்பு கஷ்டம், இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குது, இந்த கம்ப்யூட்டரில் அடிக்கணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படி மணிக்கணக்காக உட்காந்து 10 மணிக்கு உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தா மணி 12 மணியாக இருக்கும். சரி 12 மணிக்குன்னு போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்து, ராத்திரி 12 மணி காஃபியை குடிச்சிட்டு வந்து உட்காந்து அடிச்சா விடிய காலம் 3 மணி, மிஞ்சி பார்த்தா 1.5 பக்கம் அடிச்சிருப்பேன். அடுத்த நாள் காலையில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். கஷ்டம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க நான் முடிச்சு வெளியில் வரும்போது பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக வெளிவருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கஷ்டப்படாத மனிதர்கள் இல்லவே இல்லையா? இந்த கஷ்டத்தின் பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீ கர்த்தருக்கு காத்திரு. நீ ஓடுனாலும் இளைப்படைய வேண்டாமல் இருக்கும்னா உனக்கு ஒரு புது பலன் தேவை. அந்த புது பலன் விவா கொடுக்காது, ஹார்லிக்ஸ் கொடுக்காது, பூஸ்ட் கொடுக்காது. அந்த புது பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா! அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னதத்தில் இருக்கிற பலன் உங்களை வந்து சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள். அப்படி என்றால் அன்றைக்கு சீஷர்கள்
எப்படி காத்திருந்தார்கள் என்கிறதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். காத்திருப்பது நமக்கு தெரியும், ஆனால் எப்படி காத்திருக்க வேண்டும்? முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முதல் பகுதி. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திருக்கணும்னா ஒரு கட்டளை உனக்கு இருக்குப்பா. யூ ஹேவ் டு கீப் a commandment. என்ன தெரியுமா? நீ எருசலேமை விட்டு போகக்கூடாது. என்ன சொல்றாரு? எருசலேமை விட்டு போகக்கூடாது. பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எருசலேம்ல உயிர்த்தெழுகிறாரு. ஆனா சீஷர்களுக்கு என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் எந்த ஊருக்கு போவோம் சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்க தெரிஞ்சவங்க. கலிலேயாவுக்கு போவோம் சொன்னாங்க. நீங்க பின்னால இருக்கிற பைபிள்ல உள்ள பகுதி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எருசலேம் இங்க இருக்கும், கலிலேயா இங்க இருக்கும். ரொம்ப தூரம் லாங் டிராவல். எருசலேமுக்கு இருந்து கலிலேயாக்கு வாங்க சொன்ன ஆண்டவர் இந்த 40 நாட்கள் கலிலேயில இருந்து எருசலேம் வரைக்கும் அந்த சீஷர்களை தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்து விட்டு அவர் பரத்துக்கு ஏறும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கெல்லாம் போய் எருசலேமில் காத்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இங்கிட்ட அங்கிட்ட ஓடாம ஒரே இடத்துல காத்திரு. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில அழகான ஒரு அனுபவம். உன் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இங்கிட்டு அங்கிட்டும் ஓடாத, ஒரே இடத்துல அமைதியாக காத்திரு. அருமையானவர்களே, அன்றைக்கு சீஷர்கள் மனம் போன இடத்துக்கெல்லாம் போனாங்க. ஒருத்தன் என்ன எம்மாவுக்கு போயிட்டு இருக்கிறான், ஒருத்தனா திபேரியா கடல்ல மீன் பிடிக்க போயிட்டு இருக்கிறான், இன்னொருத்தங்க கதவை பூட்டிட்டு உட்காந்துக்கு இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க கேட்கறாங்க ஆண்டவர் வந்து எனக்கு கையும் காலை காட்டினா தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு இப்படி தான் மனசுல போற கார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எருசலேம்ல போய் காத்திருங்கள். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்க மனசை அலைப்பாய விடாத, உன் சரீரத்தை அலைய விடாத. இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்ல தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்காக சபை விட்டு சபை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கு போனா கிடைக்குமா, அந்த சர்ச்சுக்கு போனா கிடைக்குமா, அப்படி போனா கிடைக்குமா? நீ எங்க போனாலும் கிடைக்காது. கொடுக்கறது ஆண்டவர் தான். எப்போ கொடுப்பார் தெரியுமா? உன் வாஞ்சையை பார்த்து கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ சபை விட்டு சபை ஓடிக்கிட்டு தாவிக்கிட்டு இருந்தா ஒரு காரியம் நடக்காதுப்பா. நீ செய்ய வேண்டிய காரியம், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வீடு, தேவன் உனக்கு ஆராதிக்க கொடுத்திருக்கிற ஜெப வீடாகிய இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் என்ன செய்ரு? எருசலேமை விட்டு நீங்காமல் காத்திரு, விலகாமல் காத்திருக்கிற ஒரு உன்னதமான அனுபவம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை நாள் காத்திருக்கணும் தெரியாது, நீங்கள் போய் காத்திருங்க. அருமையானவர்களே, இந்த காத்திருங்கள் இந்த வார்த்தையை சீஷர்கள் கேட்ட உடனே அவங்க லைஃப்ல ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் 3.5 ஆண்டுகள் இஷ்டம் போல சுத்திட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் உயிர்த்தெழுந்த பின்பதாக கூட 40 நாட்கள் அவர்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போனாங்க. ஆனா இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு வந்து தரிசனத்தை கொடுத்தார். ஆனா இப்ப ஆண்டவர் திட்டம் சொல்லிட்டாரு, நீங்க யாரும் எருசலேமை விட்டு போகக்கூடாது. சின்ன வயசுல எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் உண்டு. ரொம்ப சேட்டை பண்ணுவோம் நானும் என்னுடைய சகோதரியும். எங்க தாத்தா வீட்டுக்கு நாங்கள் ஒரு தடவை ஹாலிடேக்கு, சம்மர் ஹாலிடேக்கு போயிருந்தோம். ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்ன உடனே எங்க தாத்தாவும் பாட்டியும் என்னை கூப்பிட்டு எங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி வச்சாங்க தெரியுமா? 10 நிமிஷம் யாரும் அசையாம உட்காந்துருக்கிறீங்களோ அவங்களுக்கு 1 ரூபா. எவ்வளவு? 1 ரூபா. அன்னைக்கு 1 ரூபான்னா பெரிய காசு. 10 நிமிஷம் அசையாம உட்காந்துருந்தா 1 ரூபா. 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு. ஒருத்தர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சேன். சிரிச்சு கீழே விழுந்து சிரிச்சோம், உட்காந்துக்கிட்டே சிரிச்சோம், அப்புறமேல உருண்டுக்கிட்டு சிரிச்சோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 1 நிமிஷத்துக்குள்ளேயே இருந்த இடத்தை விட்டு நாங்கள் போயிட்டோம். எதற்காக நான் சொல்றேன்னா, இது விளையாட்டுக்கு சொல்ல, அமர்ந்திருப்பதற்கு நமக்கு முடியாதையா, காத்திருப்பதற்கு நமக்கு முடியாது. ஓடுவோம், ஆடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் we can't stay in a place in a calm way. அமைதியாக காத்திருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திரு, நீ எருசலேமை விட்டு போகாம காத்திரு. 3.5 ஆண்டுகள் உன் கால் எருசலேமுக்கும் கலிலேயாவுக்கும் பல இடங்களுக்கு சுத்தி வந்துச்சு. ஆனா இப்ப நீ என்ன தெரியுமா? உன் கால்களை மடக்கி கொண்டு அமைதியாக காத்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, இனிமேல் நான் அல்ல சாமி, உமக்காக நான் காத்திருக்கிறேன்,
உம்முடைய வல்லமைக்காக காத்திருக்கிறேன். நீர் எனக்கு கற்றுக் கொடுப்பதை செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் தான் இந்த அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை விட்டு போகாமல் காத்திரு. ஒரு முறை ஒரு இளம் ஊழியர் ஒரு மூத்த ஊழியர்கிட்ட வந்து கேட்டாராம், ஐயா, கடவுள் எனக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார், என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தயவுசெய்து நான் ஆண்டவர்கிட்ட கற்பனையாக நான் கேட்டிருக்கிறேன், அதை நீங்கள் எனக்கு சாட்சியாக நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்பொழுது அந்த ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் சொன்னாராம், அந்த இளம் ஊழியரை பார்த்து சொன்னாராம், அப்பா, கடவுள் உனக்கு சொல்லியிருக்கிறாரு, எல்லாமே தெரியுதுல்லப்பா, நீ கொஞ்சம் அமைதியாரு. இல்லையா, நீங்கள் எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இப்போமே அதை பற்றி அறிந்துக்கணும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தான் அதற்கேற்றபடி நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டே இருந்தானா. அப்போ அவர் சொன்னாராம், நடந்து போய் கொண்டிருக்கும்போது 2 ரோஜா மொட்டுக்கள் இருந்துச்சான். இந்த 2 ரோஜா மொட்டுக்களை பார்த்த உடனே ஒரு மொட்டை அப்படி பிச்சு எடுத்தாராம். பிச்சு எடுத்து அவன் கையில் கொடுத்து, அப்பா, இது என்ன பூ? ரோஜா பூ. இது பூத்தா எப்படி இருக்கும்? இவ்வளோ பெருசாக நல்லா அழகாக இருக்கும். சரி, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ தானே பூத்துக்கும் இவ்வளோ பெருசாக வரும்? ஆமாப்பா. இப்போ நீ என்ன செய், உன் கையில் கொடுத்துருக்க ரோஜா பூவை அந்த பச்சை இதழ்களை அப்படியே பிச்சு எடுத்து உள்ளே இருக்கிற ரோஜா இதழ்களை ஒன்று ஒன்றா விரித்து அவ்வளோ பெரிய பூவை மாக்கி காட்டுன்னு சொன்னாராம். உடனே இதை வாங்கிட்டு பிச்சான், பூவே பிஞ்சு போச்சு. அப்போ அவன் சொன்னானா, ஐயா, பிஞ்சு போச்சு. அப்போ தான் சொன்னாரான், இது ரோஜா பூ தான்ப்பா, இது பெருசாக வரும், ஆனால் இது பெருசாக வருவதற்கு சில காரணங்கள் காத்திருக்க வேண்டும். நீ நினச்சா இப்போ அந்த ரோஜா பூவை பார்க்க முடியாது. இது போல தான் உன் ஊழியமும், நீ ஆண்டவருக்குள் காத்திருந்தா தான் உன் ஊழியம் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னாரான். என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், இஸ்ரவேல் மக்களுக்கும் அவருடைய சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிற காரியம், நீங்கள் புது பலன் அடைய வேண்டும் என்றால் எருசலேமை விட்டு நீங்காமல் காத்திருங்கள். காத்திருக்கலாம், இங்கிட்டும் ஓடி போய் இல்லை, எருசலேமில் நீங்காமல் காத்திருங்கள். அப்படின்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டும் என்றால் என் மனதை அலைப்பாய விடாதபடிக்கு, ஒரு சந்தேகத்தோடு கூட இராதபடிக்கு, முழு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இங்கே நமக்கு கட்டளையிட்டு தருகிறார். முதல் காரியம், விலகாமல் காத்திரு. இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிற்பகுதியை வாசிக்கலாம். பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அழகா சொல்லப்பட்டிருக்குது. பிதாவுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள். எதற்காக காத்திருக்க தெரியுமா? ஓன் தேவைக்காக நீ ஆண்டவர்கிட்ட காத்திருக்காத, கடவுள் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக, கடவுள் உனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக நீ காத்திரு. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விருப்பத்தோடு காத்திரு. அருமையானவர்களே, இந்த சீஷர்கள் இந்த 10 நாட்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, எத்தனை நாட்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒரு விருப்பத்தோடு காத்திருக்கிறார்கள். எப்படி விருப்பத்தோடு காத்திருக்கிறார்கள்? அதில் தான் ஒரு அழகு இருக்கிறது, ஒரு திருச்சபைக்கான ஒரு அழகு இருக்கிறது. இது வரைக்கும் 12 பேர் 12 விதமாக இருந்தார்கள். ஆனால் என்னைக்கு காத்திருங்கிற வார்த்தை கேட்டாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்ய தெரியுமா? ஒன்றா சேர்ந்துட்டாங்க, மேல் வீட்டறையில் ஏறி நிற்கிறாங்க. இப்போ ஏறி நின்று எப்படி காத்திருக்கிறாங்களா? விருப்பத்தோடு காத்திருக்கிறார்கள். என்னத்தை? ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று. எப்படிப்பட்ட விருப்பத்தோடு காத்திருக்கிறாங்க தெரியுமா? காத்திருக்கிறவர்களுடைய 2வது அனுபவம் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுது பாருங்க. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:14. அப்போஸ்தலர் 1:14மா? இப்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு பாருங்க. என்ன வார்த்தை போட்டிருக்குது? ஜெபத்திலும் வேண்டுதலும். வாயத்திறன் நல்ல சத்தம் சொல்லுங்க. ஜெபத்திலும் வேண்டுதலும். இங்கிலீஷ் பைபிளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். எப்படி? பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரோடு 3.5 ஆண்டுகள் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறவங்க சீஷர்கள் கேட்குறாங்க, இந்த சீஷர் தான் கேட்குறாங்க, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் பண்ண
கற்றுத்தாரும் அப்படி கேட்டவங்க தான் இந்த சீஷர்கள். கற்றுத்தாரும் என்று கேட்டவர்கள் இன்னைக்கு இப்படி இருக்காங்கன்னா, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காத்திருத்தலுடைய 2வது அனுபவம் எப்படி தெரியுமா? நான் விலகாமல் காத்திருப்பது மாத்திரமல்ல, விருப்பத்தோடு நான் காத்திருக்க வேண்டும். எப்படியா? வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் காத்திருக்கிறார்கள். நான் ஆங்கில அகராதி எடுத்து நான் பார்க்கும்போது, டிக்ஷனரி எடுத்து பார்க்கும்போது, இந்த வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி பார்க்கும்போது, வேண்டுதல் என்று சொல்லும்போது பிரேயர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரேயர்னா என்னன்னா, அவங்க சொல்றாங்க பிரேயர் இஸ் எ பிக் ஃபார்ம் என்று சொல்லுகிறார்கள். எப்படியா? பிரேயர் சொன்னா பாட்டு இருக்குமாம், துதி இருக்குமாம், பாவ அறிக்கை இருக்குமாம், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது இருக்குமா, நம்முடைய தேவைக்காய் காத்திருப்பது இருக்குமா, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க திட்டத்தை அறிவது காத்திருக்குமா. இதுதான் பிரேயர். ஆனா சப்ளிகேஷன்ங்கிறது என்ன தெரியுமா? டைரக்டா கொடுக்கிறது. ஆண்டவரே எனக்கு இது தேவை அப்படின்றால், இப்போ 2 விதமான அனுபவத்தில் இருக்கிறாங்க. எ பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். என்னத்தை தரித்திருக்கிறாங்க? ஆண்டவரே நாங்க இப்போ ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறோம் சுவாமி, உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோமாப்பா, உம்முடைய வல்லமையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இப்படி பெரிய ஜெபத்தை பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யறாங்களா? ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்களுக்கு தாரும் சுவாமி. சப்ளிகேஷன். வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் தரித்திருந்தார்கள். முதலில் விலகாமல் காத்திருந்தார்கள். 2வதாக விருப்பத்தோடு காத்திருக்கிறாங்க. எப்படி காத்திருக்க தெரியுமா? பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன். வேண்டுதல் விண்ணப்பம். என் அருமையான தேவப்பிள்ளையே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற பிரேயர் அனுபவம் உங்களுக்கு வேணும். அதே சமயத்துல சப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆண்டவரே இவ்வளோ நான் செஞ்சிட்டேன் சாமி, எனக்கு இது தேவை, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினது எனக்கு தாங்க சாமி. நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கிறார்கள். 3வதாக விலையேற பெற்றதற்காக காத்திருக்கிறார்கள். என்ன அந்த விலையேற பெற்றது பாருங்களேன். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். இப்ப 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்ப ஆண்டவர் கட்டளையிட்டோன்னு என்ன நடக்குது பாருங்களேன். 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப. இப்பவும் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? 40 நாள் ஆண்டவர் உயிரோடு தரிசனத்தை காட்டி தான் அழைத்த நோக்கத்தை அவங்களுக்கு சொல்லி காட்டினக்கு அப்புறமேல நீ போய் காத்திருங்கப்பான்னு சொன்னக்கு அப்புறமேல அவங்க என்ன கேட்கறது தெரியுமா? ஆண்டவரே இக்காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருடைய திட்டத்தை பத்தி அவங்க நினைக்கல. எங்களுக்கு தேவை, எங்க ராஜ்யம் எங்களுக்கு வேணும், இக்காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு திரும்ப. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சீஷர்களுக்கு 3½ ஆண்டு ஊழியம் செய்த நாட்களும் அவர்களுக்கு பிரயோஜனம் போச்சு. 40 நாட்கள் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசித்தும் வீணா போச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் காத்திருன்னு சொன்ன உடனே ஆண்டவரே நாங்க காத்திருக்கிறோம் சாமின்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்ல தெரியுமா? இக்காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு திரும்ப தருவி. ராஜ்யம்னா என்ன தெரியுமா? அரசாட்சி. இப்பொழுது அந்த அரசாட்சி எங்களுக்கு தரப்போறீங்களா சாமி? இன்னும் அந்த அரசாட்சியில யார் பெரியவன்? நான் பெரியவனா, நீ பெரியவனா, அவன் முதன்மையா, நான் முதன்மையா யோசித்து பார்க்கிற ஒரு அனுபவத்துல கேட்கிறாங்க. இப்பவுமா எங்களுக்கு அரசாட்சி தரப்போறீங்க? அதுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க 7ஆம் வசனத்துல, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. அப்பா, தட்ஸ் நாட் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். உனக்கு எப்போ ராஜ்யத்தை தரணுங்கிற அவருக்கு தெரியும். இஸ்ரவேலுக்கு என்னைக்கு அந்த தேசத்தை கொண்டு வந்து கட்ட வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அது உனக்கு இப்ப தேவையில்லப்பா. நான் இப்போ உனக்கு சொல்றது என்ன தெரியுமா? 8ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேம் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்ப ஆண்டவர் நெத்தி அடி அடிக்கிறாரியா. என்ன அடிக்கிற தெரியுமா? நீ போய் காத்துருன்னு சொன்னான்னு கேட்கிறாங்க. இக்காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர், அரசாட்சி எங்களுக்கு தருவீர். அது பிதாவுடைய திட்டம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது தெரியுமா? தேவனுடைய ஆவி உங்களை பலப்படுத்த வரைக்கும் நீங்கள் சாட்சியாய் மாறுவதற்கு காத்திருங்க. சீஷர்கள் கேட்டது அரசாட்சி, ஆண்டவர் சொன்னது வெறும் சாட்சி. சீஷர்கள் கேட்டது அரசாட்சி, ஆனா ஆண்டவர் சொன்னது நீ சாட்சியாயிருப்பா. என் அருமையான தேவ பிள்ளையே, நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் தெரியுமா? நான் எதை தெரிந்தெடுக்கிறேன்? விலையேற பெற்றதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தேவையை நான் தெரிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு தேவையை தாண்டி ஆண்டவருடைய விருப்பம் என்ன, விலையேற பெற்றதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்கள் கேட்குறாங்க, அரசாட்சி எங்களுக்கு தெரிவிரா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சாட்சியா வைக்க போறேன். நீ சாட்சியா இருக்கணும்னா உனக்கு பலன் தேவை. நீ போய் காத்திரு. அருமையானவர்களே, காத்திருத்தலில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற 3 காரியம். ஒன்று, விலகாமல் காத்திரு, எருசலேமில் காத்திரு. 2வதாக, விருப்பத்தோடு நீ காத்திரு. எப்படி? ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். 3வதாக, விலையேற பெற்றதை பெற்றுக்கொள்வதற்காக காத்திரு. இப்ப காத்திருக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அவங்க நினைத்து பார்க்காத மெய்யான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினதை பார்க்கும். இதுவரைக்கும் அரசாட்சியை பற்றி கவலைப்பட்டுக்கிருந்தவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பதாக அதுக்கப்புறமேல அவங்க அரசாட்சியை பற்றி கவலைப்படல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு சாட்சிகளாக தங்களை அர்ப்பணித்தார்கள். என் அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற காரியம் அதுதான். நீ எதற்காக காத்திருக்கிறாய்? ஒருவேளை காத்திருக்கிறேன்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம், எனக்கு அது வேணும் சுவாமி, இது வேணும், என் பிள்ளைகளுக்கு அது நடக்குது, இது நடக்கணும், காத்திருக்கிறோம். தட்ஸ் ரைட். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்ப்பா. ஆனால் நீ காத்திருக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகம் சேர்வதற்கு ஆவியானவருடைய பலத்திற்காக நீ காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் இருக்கும்போது மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம எதற்காக காத்திருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு பல வேளையில் நம்ம காத்திருக்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்காக காத்திருக்கிறோம். ஆனால் இன்னையிலேருந்து நீங்கள் மனசுக்கு வச்சுக்கோங்க, எனக்கு வாழ்க்கையின் நன்மை தேவை சுவாமி. தட் இஸ் அ ப்ரேயர். அதில் எல்லாமே அடங்கும். பட் ஐ நீட் எ சப்ளிகேஷன். எனக்கு வேணும் சுவாமி, உங்களுடைய பலன் தேவை. எனக்கு வருகிற பிரச்சனையை மேற்கொள்வதற்கு உங்களுடைய பலன் தேவை. எனக்கு வருகிற சோர்வை மேற்கொள்வதற்கு உங்களுடைய பலன் தேவை. எனக்கு வருகிற கோபத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு பலத்தை தேவை. எனக்கு வருகிற பொறாமையை மேற்கொள்வதற்கு எனக்கு உங்களுடைய பலத்தை தேவை. இன்னும் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சுவாமி, அதை விட்டு விலகுவதற்கு உங்களுடைய பலத்தை தேவைன்னு சொல்லி ஒரு ஏரோ பாயிண்டா ஜெபம் பண்ணுவதற்கு தான் சப்ளிகேஷன். ஆண்டு சொல்றாரு, விலையேற பெற்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் தெரியுமா? அரசாட்சி அல்ல, சாட்சி. எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஒரு மிஷனரி ஊழியத்திற்கு சென்றாராம். அந்த ஊழியத்திற்கு செல்லும்போது எல்லாரும் பல வெகுமதிகளை கொடுத்து அனுப்பினார்களாம். அப்பொழுது அவருடைய நெருங்கிய நண்பன் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு தன் நண்பன் போகிறார் என்று சொன்ன உடனே எல்லாரும் வந்து வெகுமதி கொடுத்து விட்டு பணக்கப்புறமே லாஸ்டா ஒரு பொட்டணம் கொண்டு வந்து கொடுத்தாராம். சீக்கிரட்டா ஒரு பொட்டணம் கொண்டு வந்து கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, நீ திறந்து பாரு அப்படின்னு. அப்போ கேட்டாரா, இது என்ன அப்படின்னு சொல்லும்போது, 6 தோட்டாக்கள் அடங்கிய துப்பாக்கி, கூடுதலாக 10 தோட்டாக்கள் இருக்கிறது. 6 தோட்டாக்கள் அடங்கிய துப்பாக்கி, 10 தோட்டாக்கள் இருக்குது. இதை வைத்துக்கொள், உன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதை நீ பயன்படுத்திக்கொள் சொல்லி கொடுத்துட்டு போனாராம். ரொம்ப சந்தோஷமாக வாங்கி வச்சுட்டு போயிட்டாராம். எப்பவுமே அவர் வந்து என்ன செய்வாராம், அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தான் ஊழியத்துக்கு போவாராம். 6 தோட்டா நிரப்பின துப்பாக்கியை வச்சுக்கிட்டே போவார். ஒரு முறை அவர் ஊழியத்திற்கு சென்றிருக்கும்போது ஒரு 4 நபர் வந்து அவரிடத்துல எதிர்த்து பேசி அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார்கள்.
கொல்லுவதற்காக அவர்கள் ஆயுதத்தை வில்லை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் நண்பர் சொன்ன ஒரு காரியம் வந்துதான், 6 தோட்டாக்கள் அடங்கிய துப்பாக்கி உன் இடுப்பில் இருக்குது, எடுத்து 4 பேரையும் டப்பு டப்பு டப்புன்னு சுற்று அப்படின்னு மனசு சொல்லிச்சான். ஆனால் அடுத்த நிமிஷம் சொல்லிச்சான், நான் சுடுவதற்காக வரவில்லை, இரத்த சாட்சியாய் சாவதற்காக வந்திருக்கிறேன். நான் சுடுவதற்காக வரவில்லை, இரத்த சாட்சியாய் மாறுவதற்காக. அதுதான் காத்திருத்தலின் உத்தம அனுபவம். பல நாட்கள் நம்ம எவ்வளோ காரியங்களை செய்து விடுகிறோம். யோசித்து பாருங்க, எதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார்? நற்கிரியைகளை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நற்கந்தகமாய் இருப்பதற்காக ஆண்டவரால் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்காய் சுடர் விட்டு பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் பல வேளை நம்ம என்ன செய்ய தெரியுமா? என்னதான் பார்க்குறோமே தவிர அடுத்தவங்களை பார்க்கறது இல்லை. 6 தோட்டாக்கள் இறைந்த துப்பாக்கி அவர் இடுப்புலேயே இருக்குது. ஆனால் அந்த மிஷினரி செத்து போய்விட்டார். சீஷர்கள் அன்றைக்கு கேட்டாங்க, இக்காலத்தில் ராஜ்யத்தை தருவீர்? காத்திருன்னு சொன்னக்கப்புறம் கேட்குறாங்க, இக்காலத்தில் ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர்? இல்லைப்பா, அது தேவனுக்கு தெரியும், நீ போய் சாட்சியாக இருப்பதற்காக காத்துரு. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமேல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இரத்த சாட்சிகளாய் அத்தனை அப்போஸ்தலரும் மரித்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாயா ஆண்டவர் தருகிற காரியம். என் அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு காத்திருக்கும் காலகட்டங்கள். இந்த 40 நாளிலிருந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பென்டிகாஸ்டல் டே, த சர்ச் ஃபார்மேஷன் டே, த பர்த்டே ஆஃப் த சர்ச் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, அரசாட்சிக்காக அல்ல, தேவனுக்கு சாட்சியாக என்னை அர்ப்பணித்து காத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். 3 காரியங்கள். விலகாமல் காத்திருந்தார்கள், விருப்பத்தோடு காத்திருந்தார்கள், விலையேற பெற்றதை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தார்கள். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, 3.5 ஆண்டுகள் சீஷர்கள் உம்முடைய பின்னால் வந்தும் 40 நாட்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பின்னும் தங்கள் சிந்தனையிலே மாற்றமடையாதவர்களாய் இருந்தார்கள் சுவாமி. ஒருவேளை எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சிந்தனை, எங்கள் செயல்கள் இவைகளில் ஒரு மாற்றமில்லாத மனிதர்களாய் நாங்கள் வாழ்ந்திருந்தோம் என்றால், திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த 10 நாட்கள் காத்திருப்பு நாட்களில் சீஷர்களைப் போல நாங்கள் சாட்சிகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் திருச்சபையை எடுத்து பயன்படுத்தும். அவனவன் தனக்கானவனே அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்கி பார்க்கிற அனுபவத்தில் நாங்கள் வளர்ந்து பிறகு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு திருக்குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிற எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் கண்டிருக்கிற நல்ல மதிப்பெண்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிய கல்வி ஆண்டிலே அவர்கள் விரும்புகிற குரூப்பிலே சேரவும் உயர்கல்விகளுக்குள் கடந்து செல்ல நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை அறிந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை கேட்கத்தக்கதாக, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கத்தக்கதாக எல்லா அனுகூலங்களை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய ஜேஎம்சி மூலமாய் தேர்வெழுதின எத்தனையோ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மதிப்புகளை பெற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாய் அவர்கள் செய்த பணிகளுக்கு நல்ல ரிசல்ட் நீங்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, சுகவீனமாயிருக்கிற பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளிலே சுவாமி அருமையான முத்துக்காளை என்கிற பாஸ்கர் ஐயா அவர்கள் பலவீனமாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் இன்னைக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இந்த நாளிலும் சுவாமி பலவீனமாக இருக்கிற டாரத்தி அம்மாக்காக நாங்கள் செபிக்கிறோம். என் தேவன் தாமே அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு தங்களுடைய சுகவீனத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் அவருடைய பலவீனத்தை மாற்றி சுகம்பலன் ஜீவனை அருளி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கண்ணீரோடு காத்திருக்கிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீர் கிருபையாய் இறங்கி பிள்ளைகளை குறித்ததான எல்லா பாரத்துக்கிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார் என்ற நிச்சயத்தை அவள் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமண காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உண்டு, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் பிரசவத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்கள், பணி மாறுதலுக்காய் காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே இன்னும் வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கடந்த நாட்களில் அப்பா தங்களுடைய தேர்வுகளை முடித்து, ஆண்டவரே எல்லா இன்டர்ன்ஷிப்பையும் முடித்து, ஆண்டவரே புதிதாய் பணிக்கு சேர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். பல்வேறு இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக வெளி ஊரில் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக, வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் திருச்சபையின் திருக்குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் எங்களை விட்டு தொலை தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். குறிப்பாக இந்த கோடை காலத்தில் சுவாமி ஆண்டவரே விடுமுறைக்கு பல்வேறு இடங்களுக்கு செல்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம், குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம் சுவாமி. பிரயாணத்தை வாய்க்கு செவீராக. விடுமுறைக்காக தங்கள் பெற்றோர்கள் வீட்டுக்கு வருகிற பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலும் மற்றவர்கள் வீட்டிலும் மகிழ்ச்சியாய் செலவழிக்கிற நேரங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தருவீராக. அன்புள்ள தகப்பனே, புதிய கல்வி ஆண்டிலே சேர்வதற்கு காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நல்ல கல்வி சாலைகளிலே நல்ல இடம் கிடைத்து ஆண்டவர் தாமே அவருடைய எதிர்காலத்தை கத்து வளமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கோடை மழைக்காக நாங்கள் செபித்தோம் சுவாமி. நீர் கொடுத்து வருகிற மழைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல மழைகளை தாரும் சுவாமி. கோடை வெயிலுக்கு எங்களை விலக்கி நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய விபிஎஸ்ஐ 10 நாட்கள் சிறப்பாக முடிக்க கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். 15 பணித்தலங்களிலே சுவாமி, கிட்டத்தட்ட 10 பணித்தலங்களிலே நாங்கள் ஜேஎம்சி விபிஎஸ்ஐ முடிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீதியான பணித்தலங்களிலும் வருகிற நாட்களில் எங்கள் ஜேஎம்சி விபிஎஸ்ஐ முடித்து இந்த ஆண்டிலே சுவாமி ஒரு 1500க்கு மேலான ஜேஎம்சி பிள்ளைகளையும் 300க்கு அதிகமான எங்களுடைய விபிஎஸ் பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள் வழிநடத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் தேவைகளை சந்தித்தீரப்பா. இன்னும் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருந்து கர்த்தர் எங்களுக்கு மீதியானவைகளை எடுக்க செய்தார் என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி தங்கள் கரங்களை விரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உம்முடைய இமைகள் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு தேவ சமாதானத்தை அருளி செய்து நான் உனக்கு பரிகாரியாய் கர்த்தர் என்பதை அவர் வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. நல்ல முடிவுகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. நல்ல எதிர்காலத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அவருடைய வாழ்விலை கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். நாளைய தினத்திலே நல்லடக்கத்திற்காய் ஆயத்தமாகிற ஆண்டவரே ஜெயராஜ அற்புத பாண்டியா குடும்பத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்ததாமே அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் தேர்தலையும் அருளி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வண்ணமாய் இந்த காத்திருப்பு நாட்கள் நாங்கள் எங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் புது பலனை பெற்று உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. அடுத்த வாரம் சுவாமி திருச்சபையின் பிறந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்ட வல்லமை நாள் சுவாமி. இந்த உலகத்தை 2ஆய் பிரித்த ஒரு வரலாறை தோன்றின நாட்கள் சுவாமி. அப்படிப்பட்ட நாளிலே நாங்கள் வரும் பொழுது
இன்னும் தேவனுக்கு மகிமையாய் நாங்கள் காணப்பட கிருபை தருவீராக. மீண்டுமாய் ஜூன் மாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிற அனைத்து திருச்சபையின் சிறப்பு நிகழ்வுகளையும் தேவரீர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த நாளிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அர்ப்பணிக்கிறோம். தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரோடு தங்கியிருக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.